2014 சிந்திக்காமல் ஆராயாமல் உண்மையை தெரியாமல் அவசர கதியில் போடப்பட்ட சட்டம் 2014 போடப்பட்ட சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த இருபாலர் தங்கும் விடுதிகளுக்கோ இல்ல மகளிர் விடுதிகளுக்கோ ஆடவர் விடுதிகளுக்கோ இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எந்த விதமான நடைமுறையையும் வைத்துக் கொள்வதில்லை, அரசாங்கத்திடம் அனுமதியும் எதுவும் பெறுவதில்லை. ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்களோட விடுதிகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. நீங்க போற அதே லிப்ட்ல லேடிஸும் வருவாங்க, ஜென்ஸும் வருவாங்க. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போறப்போ நாங்க தனியார் நடத்துறப்ப என்ன செக்யூரிட்டி பத்தி கொஸ்டின் இருக்கு. சிறு விடுதிகள் குறு விடுதிகள் அழிவு பாதையில் சென்றால் கிராமத்திலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய அந்த குழந்தைகள் வேலை வாய்ப்பு பறிபோகும். டிரைனேஜ் கொடுக்கறதுக்கு பிரச்சனை பண்றாங்க அந்த லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ். ஒரு சில பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாம் சீல் வச்சிரும்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்புறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைபவர் தமிழ்நாடு பிஜி வெல்ஃபேர் அசோசியேஷனின் தலைவர் திரு சீதாராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். மகளிர் பாதுகாப்புகள் அச்சுறுத்தமான சட்டங்களை பத்தி சொல்லுங்க. அது என்னென்ன சட்டங்கள், அதை விளக்குங்க கொஞ்சம். நாங்க எதுக்காக இது மகளிரை அச்சுறுத்தும் சட்டங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இந்த மகளிருடைய பாதுகாப்பு இல்லை, மகளிரின் வேலை வாய்ப்பை வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில் அடித்தட்டு மக்கள், ஒரு ஏழை விவசாய கூலி தொழிலாளருடைய மகன் மகள் இல்லை இன்னும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சென்னை போன்ற பெருநகரங்களில் வேலை செய்யணும்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியம் இல்லாத விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் ஒருத்தர் தங்கி வேலை செய்யணும்னா ஒன்று அவங்க சொந்தக்காரங்க யாருன்னா இங்கே இருக்கணும், இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருக்கணும். அந்த மாதிரி மக்கள் இருந்தால் தான் சென்னையில் வேலை செய்ய முடியும். ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள்லாம் சென்னை வந்த காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. சென்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு எந்த மூலையில் இருந்தவனாலும் ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் கையில் 6000 ரூபா இருந்தால் போதும், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, விதவிதமான சாப்பாடோட இந்த மகளிர் விடுதிகளும் ஆடவர் விடுதிகளும் தயாராக இருக்குது. ஆனால் இது ஒரு 10-15 வருஷமாக நடந்துருக்கு. இன்னைக்கு ஏன் மகளிருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவங்க சென்னை போன்ற நகரங்களில் வேலை செய்கிறது பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல கார்ப்பரேட் நிறுவனங்கள், வட இந்தியாவை தலைமையிடமாக கொண்ட பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்னைக்கு சென்னையில் கால் பதித்து பணக்காரர்கள் மட்டுமே தங்கி வேலைக்கு போகக்கூடிய விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் லேடிஸுக்குன்னு தனியாக இருக்குது, ஜென்ஸுக்குன்னு தனியாக இருக்குது. லேடிஸ் இருபாலர் தங்கும் விடுதிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இருபாலர் தங்கும் விடுதிகளுக்கோ இல்லை மகளிர் விடுதிகளுக்கோ ஆடவர் விடுதிகளுக்கோ இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எந்த விதமான நடைமுறையையும் வைத்துக் கொள்வதில்லை, அரசாங்கத்திடம் அனுமதியும் எதுவும் பெறுவதில்லை. இன்னைக்கு எங்களை போன்ற விடுதிகளை நடத்துபவர்கள் ஒரு 30-40 பேரை வச்சு விடுதிகள் நடத்துபவர்கள் யார் என்றால், ஒரு ஓய்வு பெற்ற முதியோர்கள், படித்து வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இந்த சமுதாயத்தால் நித்தம் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய திருநங்கையர் சமுதாயம் கம்பீரமாக தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்காக செய்கின்ற தொழில் இந்த விடுதிகள் தொழில். இப்போ இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் போடாமல் இந்த மாதிரி ஒரு 45-50 வயசு இருக்கிற ஒரு அம்மா ஒரு 30 பேருக்கு சமைச்சு போட்டு அவங்க அந்த 30 பேருக்கிட்ட ஒரு ஆளுக்கு 500 ரூபா அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜாக வாங்கிக்கின்னு மாதம் ஒரு 15,000 சம்பாதிக்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட போயிட்டு பல்வேறு விதமான லைசன்ஸுகளை அரசாங்கம் கேட்பதால் இது போன்ற சிறு குறு சின்ன விடுதிகள் எல்லாம் அழிந்து போனால் கிராமத்திலிருந்து சென்னைக்கு வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஏழை மக்கள் வர முடியாது. ஏழை குழந்தைகள் வாழ்வு பாதிக்கப்படும், அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவங்க கிராமத்திலேயே வம்பி போவார்கள். இன்னைக்கு சென்னை நகருக்கு தேவையானது 15,000 ஹாஸ்டல் வேணும். மகளிர் விடுதிகள் 15,000 ஹாஸ்டல் வேணும். இப்போ இருக்கிறதே 10,000 ஹாஸ்டல் தான் இருக்குது. 5,000 ஹாஸ்டல் டெபிசிட். ஏன்னா அரசாங்கத்தினான கடுமையான சட்டங்களாலும் அரசியல்வாதிகளாலும்
காவல்துறையினாலும் மற்ற அரசு அதிகாரிகளினாலும் அவர்களுடைய இன்னல்களை தாங்க முடியாமல் பல்வேறு மகளிர் இந்த விடுதியை நடத்தினவங்கலாம் பயந்து போய் விடுதிகளை மூடிக்கிட்டே வராங்க. இந்த விடுதியில் இந்த சின்ன சின்ன விடுதியில் மூடினா என்ன ஆகும்? கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து 12,000 15,000 மாதத்துக்கு. அந்த 12,000 15,000 கட்டி கிராமத்துலேருந்து வர பிள்ளைங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நாங்கள் வாழ்ந்தால் தான் அவங்க வாழ முடியும். இப்போ சிறு விடுதிகள் குறு விடுதிகள் அழிவு பாதையில் சென்றால் கிராமத்திலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய அந்த குழந்தைகள் வேலை வாய்ப்பு பறிபோகும். இந்த சட்டத்தோட விளைவுகள் அதை எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான இதுவெல்லாம் உங்கள் ஃபவுண்டேஷன் உங்கள் அசோசியேஷன் பண்ணியிருக்கு? சட்டத்தை எதிர்க்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. அரசாங்கத்தின் சட்டத்தை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம், அதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த சட்டத்திற்கு அதுக்கு அந்த 2014 முத சட்டம் போடுறாங்க. 2014க்கு முன்னாடி இந்த ஹாஸ்டலுக்கு ரெகுலரைசேஷன் ஆக்ட் எதுவுமே கிடையாது. 2014 தான் முத வந்து இந்த சட்டம் போடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிதல் இல்லை. என்ன புரிதல் இல்லைன்னா 2014க்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியுமா? எல்லாம் ஹாஸ்டல் என்ன நினைப்போம்? காலேஜ் ஹாஸ்டல், ஸ்கூல் ஹாஸ்டல், இந்த மாதிரி இந்த ஒரு பெடிகல் காலேஜ் ஹாஸ்டல் இப்படி தான் தெரியும். ஒரு தனிப்பட்ட முறையில் நல்ல எம்டெக் எம்பிஏ படித்த பிள்ளைங்க தங்குற ஹாஸ்டல்ன்ற ஒரு கான்செப்டே அந்த 2014 தெரியாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஹாஸ்டல்னா என்ன நினைப்பாங்க? ஒரு 300 பேர் தங்குவாங்க, 400 பேர் தங்குவாங்க, 500 பேர் தங்குவாங்க, 1000 பேர் தங்குவாங்க அப்படின்றத மனதில் வச்சுக்கின்னு சரியாக ஆராயாமல் 2014 போடப்பட்ட சட்டம். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா இந்த சட்டம் இங்கே எங்கள் அசோசியேஷன் இங்கே ஹாஸ்டல் எப்படி வந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து ஒரு 5 பேர் சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. அவங்க 5 பேர் சாப்பாடு செஞ்சு போட்ட உடனே அந்த 5 பிள்ளைங்க ஏதோ ஒரு மாதம் ஒரு 4,000 5,000 கொடுக்குது. உடனே அந்த அம்மா கிட்ட வந்து அம்மா அக்கா இன்னும் ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு உடனே சரிம்மா இந்த பக்கத்து வீட்டில் வந்து தேங்க்யூ சொல்லு, நான் சாப்பாடு போடுறேன். திருப்பி இன்னும் அது 5 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? இன்னும் ஒரு 5 பேர் கூட்டு வந்து அக்கா இன்னும் ஒரு 5 பேர் வர்றாங்க. சரிடா மேலே ஒரு 5 வீடு இருக்குது, அங்கே ஒரு 5 பேர் தங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 30 பேர் சாப்பாடு செஞ்சு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஆரிஜின். ஒரு 30 பேர் 35 பேருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. அப்புறம் அந்த பிள்ளைங்களை அக்கா டிவி வச்சு கொடுனா டிவி வச்சு கொடுத்தாங்க. அக்கா ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டு கொடுத்தாங்க. ஒரு வாஷிங் மிஷின் வேணும்னா வாஷிங் மிஷின் வாங்கி போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 500 ரூபா லாபத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை மனசில் வச்சுக்காம 2014 என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 500 பேர் 1000 பேர் தங்குற விடுதிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ சானிட்டரி, ஃபுட் லைசன்ஸு, ஃபயர் லைசன்ஸு, ஸ்டெபிலிட்டி லைசன்ஸு, ஃபார்ம் டி லைசன்ஸு, ஐடி கார்டு, ஆதார் கார்டு இது எல்லாம் கேட்குறாங்க. அதனால் இந்த தொழில் பாதிக்கப்படுகிறது. இப்போ வந்துட்டு இந்த பிஜி ஹாஸ்டலில் தங்குற லேடிஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஜென்ரலாக நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்கே போய் முறையிடுறது? என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். ஃபுட் இஷ்யூ இருக்குன்றாங்க, சேஃப்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றாங்க, முறையாக வந்துட்டு செக்யூரிட்டி கூட இல்லை, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் அவங்க முறையிடுவாங்க? எங்கே போய் முறையிடுறதுன்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்த செகண்டே முறையிட்டுருவாங்க, அது வேறு விஷயம். அப்படி முறையிட்டா நீங்கள் காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, விடுதி ஓனர்ஸ்லாம் சொல்கிறாங்க. கரெக்ட். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 100 பேர் தங்குவாங்கம்மா, 95 பேர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த 95 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹாப்பியாக இருக்கிறவங்க யாருமே வந்து நான் இந்த விடுதினால ஹாப்பியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், ரொம்ப சூப்பராக சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட மாட்டாங்க. ஒன்று, நீங்கள் கூட நியூஸ் சேனலில் இன்றைக்கி 1 கோடி பேர் வந்து ட்ரெயினில் வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணாங்க நியூஸ் போடுவீங்களா? போட மாட்டீங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா போடுவீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா விடுதியிலையுமே. ஏன்னா இது வந்து அந்த சர்வீஸ்லேயே ஒரு கமர்ஷியல் இருக்குது எங்களோடது. இன்றைக்கி நான் சரியாக இட்லி போடலைன்னா பேக்கை தூக்கின்னு பக்கத்து ஹாஸ்டலுக்கு போயிடலாம், கம்பல்ஷன் கிடையாது. சரிங்களா? செக்யூரிட்டி இல்லைன்னா பக்கத்து ஹாஸ்டல் போயிடலாம், கம்பல்ஷன் கிடையாது. அவங்க சரியாக ஓனர் சரியாக ட்ரீட் பண்ணோன்னா பக்கத்து ஹாஸ்டல் போயிடலாம், கம்பல்ஷன் கிடையாது. இது 2014க்கு முன்னாடி கம்பல்ஷன். அந்த காலத்தில் வார்டன்னா பயப்படுவாங்க. ஹாஸ்டல் வார்டனா பயங்கர பவர்ஃபுல் போஸ்டிங், மிலிட்ரி கமாண்டிங் மாதிரி. வார்டனா அப்படி அலறுவாங்க. இன்னைக்கு நாங்கள் அலறணும், விடுதி உரிமையாளர்கள் அலறணும். ஏன்னாக்கா மாதம் பிறந்தா அந்த பில்டிங்கான வாடகை கொடுக்கணும், சமையல்காருக்கு சம்பளம் கொடுக்கணும், எலக்ட்ரிஷியன் சம்பளம் கொடுக்கணும், ஹவுஸ் கீப்பிங் சம்பளம் கொடுக்கணும், குக்கு சம்பளம், எல்லாருக்கும் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து எல்லாருமே வந்து சிறப்பாக பண்ணணும் தான் நினச்சிட்டு இருக்கோம். சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறது. இங்கேயும் அங்கேயும் 1 2 இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லா பிஸ்னஸ்லேயும் அது உண்டு, தவிர்க்க முடியாதது. அதையும் எங்ககிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள். அந்த பர்டிகுலர் விடுதி யாரோ அந்த விடுதிக்கு நாங்களே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை சரி பண்ணி கொடுக்கணும்.
இப்போ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு விடுதி ஓனர்ஸும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க, வாழ்வாதார ரீதியாக நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக சொல்லணும்னாங்க, எங்கள் விடுதி உரிமையாளர் இருக்கிற மிகப்பெரிய சங்கடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா சேனல்லேருந்து எங்களுக்கு வந்து டார்ச்சர். அரசியல்வாதிகள்லேருந்து, அரசு அதிகாரிகள்லேருந்து, அந்த தெருவில் வசிக்கக்கூடிய மக்கள்லேருந்து எல்லாருமே விடுதி உரிமையாளர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்க எந்த லைசன்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், இவங்களை எதை வேணால் கேள்வி கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. நாங்கள் எல்லாருமே வந்து ஃபுட் லைசன்ஸ் வச்சுருக்கிறோம், ஃபயர் லைசன்ஸ் வச்சுருக்கிறோம், ஸ்டெபிலிட்டி வச்சுருக்கிறோம், எல்லா விதமான லைசன்ஸும் நாங்கள் வச்சு தான் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு சில லைசன்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறோம். அரசாங்கமும் வந்து அதை செவி சாய்க்கும்னு நினைக்கிறோம். அதனால தான் வந்து லாஸ்ட் வீக்கு நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் கூட, தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் மீடியாவில் சொல்லியிருக்காங்க, இந்த மகளிர் விடுதிகள் வரைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் வந்து எளிமையாக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு இருக்க வாழ்வாதார பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் 6000 ரூபா வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் 50% பில்டிங் ஓனர் கொடுத்துணுங்க. 50% பில்டிங் ஓனருக்கு போகுது. மீதி இருக்கிற காசில் 3 வேளை சாப்பாடு போட்டு, வைஃபை கொடுத்து, டிவி கொடுத்து, வாஷிங் மிஷின் கொடுத்து, ஒரு சாம்பார் ஒரு சட்னி கொடுத்து, வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் கொடுத்து, 1 நாள் எக்கு கொடுத்து எங்களுக்கு என்ன லாபம் கட்டுப்படியாகும்? ஒரு ஆளுக்கு 500 ரூபா சம்பாதிப்போம். ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு இன்மேட்டுக்கு நாங்கள் பண்ணுற சேவைக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடியது மினிமம் 500, மேக்ஸிமம் 700லேருந்து 800, டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பில்டிங். இவ்வளோ சிரமங்களுக்கு இடையிலையும் இந்த பிஸ்னஸை வந்து சரி காலை வச்சுட்டோம், ஏதோ பண்ணிட்டுமேன்னு பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். கூடுமான வரைக்கும் ஃபஸ்ட்டே வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம். ஒரு பில்டிங் ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா இவ்வளோ ரூபாய்க்கு தான் ரெண்ட்டுக்கு எடுக்கணும், இவ்வளோ தான் அட்வான்ஸ் கொடுக்கணும், இவ்வளோ தான் இன்வெஸ்ட் இருந்து வாங்கணும். இதைய கேட்டு நடந்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வராது, சிக்கலில் போய் மாட்ட மாட்டாங்க. நம்ம பேச்சை கேட்காம போட்டியினால் பக்கத்தில் அவர் ஹாஸ்டல் வச்சுருக்காரு, இவ்வளோ வச்சுருக்கனால அதிகபட்சமான வாடகையும் அதிகபட்சமான அட்வான்ஸும் கொடுத்து குறைந்தபட்ச வாடகைக்கு வாங்கினாங்கனாக்கா அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு நாங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம். சொன்ன பேச்சு கேட்கலாம் ஹெல்ப் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் முறையாக லைசன்ஸ் வாங்கிட்டு பண்ணுறோம், அந்த மாதிரி. இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்காமல் பண்ணுற விடுதிகளில் சேர்றது நல்லதா கெட்டதா? ரொம்ப 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 கெட்டதுன்னு தான் சொல்லுவேன். கெட்டது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா விடுதிகளுக்கும் எல்லா லைசன்ஸும் கிடைக்கிறதில்ல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கூடுமான வரைக்கும் அந்த விடுதி வந்து அசோசியேஷன் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸை பற்றி பேசுவோம். எங்களை மாதிரி அசோசியேஷனுக்குள்ளே வரமாட்டாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அசோசியேஷன் எங்களுடைய போர்டு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்னுடைய கேலண்டர் இருக்கும். எங்கள் அசோசியேஷன் எங்களுடைய படம் போட்ட கேலண்டர் இருக்கும். கேலண்டர் இருந்ததுன்னா எங்கள் அசோசியேஷன் அர்த்தம். அசோசியேஷனுக்கே நிறைய மக்கள் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கேள்வி கேட்போம். அசோசியேஷன் இருந்தாக்கா சிசிடிவி கேமரா இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கணும், நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும், சுகாதாரமாக வச்சுருக்கணும், கரெக்டான வாடகை வாங்கணும், கரெக்டான அட்வான்ஸ் கொடுக்கணும், கரெக்டான ரெண்ட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி பலவிதமான சிஸ்டம்ஸ் நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். இதனாலேயே வந்து நிறைய பேர் இன்னும் எங்கள் அசோசியேஷன் சேராமே இருக்கிறாங்க. சென்னை நகர்லேயே வந்து 60% தான் அசோசியேஷன் இருக்காங்க, மீதி 40% அசோசியேஷன் இல்லை. 10,000 ஹாஸ்டல் இருக்குது, 6,000 ஹாஸ்டல் கிட்ட தான் எங்கிட்ட இருக்கிறாங்க. மீதி பேர் இன்னும் அசோசியேஷனுக்கே கூட வரல. இது இந்த சிறு குறு விடுதிகளுக்கு போகிறது கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களோட விடுதிகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. நீங்கள் போகிற அதே லிஃப்ட்டில் லேடிஸும் வருவாங்க, ஜென்ஸும் வருவாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போகிறப்போ நாங்கள் தனியாக நடத்துகிறப்ப என்ன செக்யூரிட்டி பற்றி கொஸ்டின் இருக்குது? நாங்கள் லேடிஸ் தனியாக நினைக்கிறோம், ஜென்ஸுக்கு தனியாக நடத்துகிறோம். அங்கே என்ன செக்யூரிட்டி கொஸ்டின்? அங்கே என்ன சேஃப்டி கொஸ்டின் வரப்போகுது? ஒரே லிஃப்ட்டில் ஒரே படியில் ஒரே டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்றப்போ, ஈவன் ஒரே ரூமில் தங்குறப்போ கோலிவில் அங்கெல்லாம் தான் பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த விடுதிகளை நடத்துகிறவங்க அரசாங்கத்திடம் அனுமதி ஒரே ஒரு லெட்டர் கூட இது கொடுத்தது கிடையாது. ஆனால் அது வந்து சென்னையில் மட்டும் 250-300 விடுதிகள் இருக்குது. 2 லட்சம் மக்களுக்கு மேலே ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே பல 1000 கோடி டர்ன் ஓவர். அது அரசாங்கம் இந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. நான் கேள்வி கேட்டுட்டுன்னு அரசாங்கத்துக்கு லெட்டர் கொடுத்தேன். இந்த மாதிரி கோலிவென்ற பெயரிலே கலாச்சார சீர்கேட்டை உருவாக்கக்கூடிய விடுதிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்களேன்னு சொல்லிட்டு அதற்கு ஐயா பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? கோலிவென்ற பெயரில் விடுதிகளை நடத்துவதற்கு எங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷனும் இது வரைக்கும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து இருக்குது? தலைமைச் செயலகத்திலேருந்து, முதல்வர் அலுவலகத்திலேருந்து வந்திருக்கு. நான் கேட்ட கேள்வி அதற்கான பதில். ஓகே இல்லைங்களா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இன்டைரக்ட் மீனிங்கு இது வரைக்கும் அவங்க யாருமே எந்த கொஸ்டினும் எந்த கேள்வியும் எந்த அப்ளிகேஷனும் கொடுக்கல. ஆனால் இது வரைக்கும் அந்த பில்டிங்குக்கு உள்ளார காவல்துறையோ
அரசு அதிகாரிகளோ லோக்கல் பாலிட்டிஷியனோ எந்த பர்சனும் இன்னும் போனதில்லை. ஆனால் அதே தெருவில் ஒரு வயசான அம்மா, ஒரு 50 வயசு அம்மா, ஒரு 40 பேருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு மாதம் ஒரு 20,000 சம்பாரிச்சிக்கின்னு அதை வச்சு அந்த அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு படிக்க வச்சுருந்தாக்கா அவங்கள போய் முடியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன வச்சுருக்கிற, இந்த லைசன்ஸ் வச்சுருக்கிறியா, அந்த லைசன்ஸ் வச்சுருக்கிறியா, ஈவன் ஃபுட் இன்ஸ்பெக்டர் கூட சொல்கிறேன், எதுக்கு போகணுங்க? அதே வீட்டில் அந்த அஞ்சு குடும்பம் இருக்கிற வீட்டில் எல்லா குடும்பம் சேர்த்தா 30 பேர் இருப்பாங்க. எல்லா வீட்டில் ஃபுட் லைசன்ஸ் வாங்குவாங்களா? வீட்டு சாப்பாடுமே செஞ்சு போட்டுருக்குறாங்க. அவங்ககிட்ட போய் ஃபுட் இருக்கா, ஃபயர் இருக்கா, சானிட்டரி இருக்கா, ஸ்டெபிலிட்டி இருக்கா, ஆர்டர் இருக்கா, அது இது என்னென்ன ஐடி கார்டு இருக்கா கேட்டு அவங்களை தொந்தரவு பண்ணி ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த 20,000 ரூபாய்க்கு நான் 4 வீட்டில் பாத்திரம் கழுவி போச்சுக்கிறேன், எனக்கு இந்த வேலையே வேணாம் சொல்லிட்டு போயிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிறு குறு விடுதிகள் என்ன ஆகும், கிராமத்துலேருந்து சென்னை வரக்கூடிய ஏழை மக்கள் வரமாட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகும், பணக்காரன் மட்டுமே வேலை செய்வான், பணக்காரன் மட்டுமே சாப்பிடுவான், பணக்காரன் மட்டுமே நகரங்களில் இருப்பான். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து பிள்ளைகள் வாழ்க்கையில் வளர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் இதற்கான தீர்வு தான் என்ன? அரசாங்கம் தான் எடுக்கணும். நான் கேட்டுட்டோம், அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். சில கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்கீங்க, அதை பற்றி விளக்குங்க. எங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் எதுவும் பெருசாக எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்க்கறதுன்றது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள். இப்போது மத்திய அரசாங்கம் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ஹாஸ்டல் இருக்குது. எப்படியும் ஒரு 60 லட்சம், 50 லட்சம் 60 லட்சம் மக்கள், மாணவர் மாணவியர் ஆடவர் மகளிர் எல்லாம் இந்த விடுதிகளில் தங்கி வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இன்னைக்கு இந்தியாவினுடைய அரசாங்கம் உலக அளவில் எக்கனாமிக்ஸில் டாப் 5 இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இளைஞர்களும் இளைஞிகளும். அந்த இளைஞர்களையும் இளைஞிகளையும் பாதுகாக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விடுதி உரிமையாளர்கள். இது மத்திய அரசாங்கம் தெள்ள தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கு. ஹாஸ்டல்ன்ற கான்செப்ட் இல்லைன்னா இது மாதிரி கிராமப்புறத்துலேருந்து பெருநகரங்களை மும்பை, டெல்லி, குர்காவான், நொய்டா, பூனே, ஹைதராபாத், பெங்களூர் போன்ற பெருநகரங்களுக்கு கிராமத்திலிருந்து வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பே மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விடுதி ஹாஸ்டல் என்ற கான்செப்ட் வந்ததுனால தான் இன்னைக்கு எல்லா மக்களும் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாடு முன்னேறிட்டு இருக்கு, மிகப்பெரிய வளர்ச்சியை நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. எப்படி இதே இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் இல்லைன்னா சென்னை போன்ற நகரம் வர முடியுமா? மும்பைக்கு போக முடியுமா? இதை கருத்தில் கொண்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் விடுதி உரிமையாளர்கள் தான் முக்கியம், விடுதி உரிமையாளர்களுடைய சேவை நாட்டிற்கு மிக 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 தேவை என்பதை கருத்தில் கொண்டு கடந்த வாரம் 20,000 ரூபாய் வரைக்கும் ஒரு பர்சன் கிட்ட நாங்கள் காசு வாங்கினோம்னா எங்களுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த உங்களுடைய சேனல் 5 மூலமாக அவர்களுக்கு என்னுடைய பெரிய நன்றியை காணிக்கையாக்கி கொள்கிறேன். 1. அதே மாதிரி நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்ம தமிழக முதல்வரும் தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கூட அது எளிமையாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு எளிமையாக்கவே வேண்டியதில்லை, இதில் இந்த இருக்கிற சட்டங்களை ஃபாலோ பண்ணவே போதும். நாங்கள் கேட்குறது ரெண்டு விஷயம்தான். ஒன்று 2019ஆம் ஆண்டு கவர்மெண்ட் கெசட்டில் வந்திருக்கு. கவர்மெண்ட் கெசட்டில் அரசாங்கமே என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்குது, விடுதி கட்டிடங்கள் குடியிருப்பு கட்டிடங்கள் தான். விடுதி கட்டிடங்கள் குடியிருப்பு ரெசிடென்சியல் டொல்லிங் அப்படின்னு எதில் சொல்லியிருக்காங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் பிப்ரவரி 4ஆம் தேதி 2019 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜோனிங் ரெகுலேஷன் ரூல்ஸ் 33, தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் அனெக்சர் 18. அதில் தெளிவாக சொல்லியிருக்குது என்னன்னா, ஹாஸ்டல்ஸ் எல்லாம் ரெசிடென்சியல் பில்டிங் தான் அப்படின்னு நம்ம சொல்லலை, அரசாங்கமே சொல்லியிருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மாண்புமிகு நீதியரசர் ஹைகோர்ட்டுடைய நீதியரசர் திரு கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் 2024 மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். ஜிஎஸ்டியில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கார். அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு மகளிர் விடுதியோ ஆடவர் விடுதியோ மாணவர் விடுதியோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெசிடென்சியல் டோல்லிங் தான். அவங்க அதில் யூஸ் பண்ணுற தண்ணியை குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அங்கே யூஸ் பண்ணுற கரண்ட்டை ஃபேன் போடுறதுக்கு, ஏசி போடுறதுக்கு, ஃப்ரிட்ஜ் போடுறதுக்கு, வாஷிங் மிஷின் போடுறது தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்கள கமர்ஷியல்னு சொல்ல முடியாது, ரெசிடென்சியல் தான். 2 ஆணித்தரமான சட்டங்கள். ஒன்று கவர்மெண்ட் கெசட்லேயே ரெசிடென்சியல் பில்டிங் சொன்னது,
ரெண்டாவது நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்களும் தெள்ள தெளிவா என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது ரெசிடென்சியல் தான். அப்போ நாங்க எதிர்பார்க்கறது தான், ரெசிடென்சியல்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களிடம் விடுதிகளிடம் ரெசிடென்சியலுக்கு சானிட்டரி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ரெசிடென்சியலுக்கு ஃபுட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ரெசிடென்சியலுக்கு ஃபயர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வாங்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா பப்ளிக் பில்டிங்க்குன்னே தனி லைசன்ஸ் ஃபார்ம் டியும் வாங்க வேண்டியதில்லை. இதெல்லாம் ரத்து பண்ணுங்கன்னு தான் கவர்மெண்ட்டை கேட்குறோம். அவங்களே சொல்லிட்டாங்க ரெசிடென்சியல், எங்களுக்கு ரெசிடென்சியல் எலக்ட்ரிசிட்டி ஸ்லாப் கொண்டு வாங்க. ட்ரைனேஜ் கொடுக்குறதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அந்த லோக்கல் பாலிட்டிஷியன்ஸு. டம்மி போட்டுடுறாங்க, டம்மி போட்டு லட்சக்கணக்கில் மிரட்டி வாங்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும். ஒரு சில பஞ்சாயத்து பிரசிடென்டெல்லாம் சீல் வச்சிருவோன்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்புகிறாங்க, மின்சாரத்தை துண்டிப்போம் சீல் வைப்போம்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் இதெல்லாம் கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். இப்போ சொன்னீங்க ரெசிடென்சியல் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்கன்ட்டு, ஆனால் சில விடுதிகளில் வந்துட்டு ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபான்ற மாதிரியான அமௌண்ட்டு வாங்குறாங்கன்ட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதை பற்றி அதே தான் நான் கேட்குறேன். அரசாங்கத்தில் 13 ரூபா 60 பைசா போடுறாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோமா, இந்த பில்டிங் இருக்குது, இதில் ஒரு 5 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 வீட்டில் 5 குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் 5லேருந்து 6 பேர் இருக்காங்கன்னா 30 பேர் இருக்காங்க. 30 பேர் இந்த குடும்பத்தில் இருக்காங்களா? இந்த 30 பேருக்கு பக்கத்து பில்டிங்கில் இதே 30 பேர் வச்சிருக்கிறோம். 30 பணிபுரியும் மகளிரோ பகுனி ஆடவரோ இருக்காங்க. அவங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு போடுறேன், அது மட்டும் தான் நான் பண்ணுற வேலை. இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் அதே மாதிரி தான் பக்கத்தில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீட்டு கரண்ட் பில்லு ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா, அந்த வீட்டில் ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபா 60 பைசா. இது எந்த விதத்தில் நியாயம் தான் நாங்கள் கேட்குறோம். குடும்பம் அதே தானே. இப்போது இங்கே இந்த கரண்ட்டை எடுத்து நான் எதனா பொருளை செஞ்சு வெளியே விற்றா அது வணிகம். இங்கே இருக்கிற தண்ணி எடுத்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ வேறு ஏதோ செஞ்சு நான் விற்றேன்னா அது வணிகம். நான் எதுவும் பண்ணலையே. எப்படி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எப்படி தண்ணியை பயன்படுத்துவார்களோ அதே மாதிரி தண்ணியை பயன்படுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இங்கே 5 வீடு இருந்துச்சுன்னா 5 கிச்சனு, 5 பாத்திரத்தை வளர்க்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரே 30 பேர் சேர்த்து ஒரே பாத்திரம் தான். அப்படி பார்த்தா தண்ணி கூட கம்மியாக செலவு பண்ணுவோம், கரண்ட்டு கம்மியாக செலவு பண்ணுவோம். எங்களுக்கு அரசாங்கம் டொமஸ்டிக் கரண்ட்டை கொடுத்தா நாங்களும் பிள்ளைங்க கிட்ட அரசாங்கம் என்ன நிர்ணயிக்குதோ அதே ரேட்டை வாங்கிக்கிறோம். இது மாற்றத்துக்கான வேற வழிகள் இல்லையா? மாற்றத்துக்கான வேல்யூ சிந்திக்க வேண்டும். ஏன்னா இது வந்து வெளிப்படையாக சொல்லுவேன், 2014 சிந்திக்காமல் ஆராயாமல் உண்மையை தெரியாமல் அவசர கதியில் போடப்பட்ட சட்டம் 2014 போடப்பட்ட சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட். ஒரு குழந்தைகளுக்கான தேவையும் ஒரு படித்த எம்டெக் எம்பிஏ படித்த ஒரு பெண்ணுக்கான தேவையும் ஒன்றாக இருக்குமா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே சட்டம் எப்படி போட்டார்கள்? ஆராயாமல் போடப்பட்ட சட்டம் தானே அது. அதே மாதிரி அவர்கள் போட்ட சட்டம் அன்றைக்கு இருந்த புரிதல் 500 பேர் 1000 பேர் நினச்சின்னு போட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. ஒரு 30 பேர் இருந்தால் 30 பேர் சமைச்சு போட்டு ரம்மா போயிச்சுட்டு போங்க. ஒரு விதவை ஒரு 30 பேர் சமைச்சு போட்டால் மாசம் தான் சம்பாதிப்பாங்க. ஒரு கம்பீரமான ஒரு திருநங்கை, இந்த சமுதாயத்தில் டெய்லி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க திருநங்கைகள். அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரமாக இன்னைக்கு இந்த தொழில் இருக்குது. அவங்க உழைச்சி முன்னேறணும்னு பார்க்குறாங்க. அவங்க 30 பேர் சமைச்சு போட்டு 20 நேரம் சம்பாதிச்சாக்க அது ஆகாதா? எதுக்கு இவ்வளோ சட்டங்கள்? எங்களுக்கு இவ்வளோ சட்டங்கள்லாம் வேணாமா? கவர்மெண்ட் கெசட்டில் சொன்ன மாதிரி, நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி சொன்ன மாதிரி எங்களை ரெசிடென்ஸ்லாம் மாற்றி விட்ருங்க, யாருக்குமே பிரச்சனை இல்லை. அதான் நான் கேட்குறேன். ரொம்பவே அழகாக சொன்னீங்க. கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பொறுமையாக பதில் சொன்ன வைக்கிறேன். நன்றிம்மா, நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.